ஏணியாக இருப்பது பல பேருக்கு ஏற்றம். ஏணி எப்போ ஒரு உயர்ந்த நிலைக்கு வரும் அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும்ல. அந்த கேள்விக்கான அங்கீகாரம் நம்மளுடைய விருச்சிகராசி என்பர்கள் பிப்ரவரி மாதம் தொடங்கிய முதல் உங்களுடைய லெவலே ஜூன் 2ஆம் தேதி வரையும் மீண்டும் இதே போராட்டமா, மீண்டும் இதே பிரச்சனையா அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். நான் சொல்கிறேன், ஃபஸ்ட்டு ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க. எவ்வளோ பெரிய சிக்கல்கள், எவ்வளோ பெரிய போராட்டங்கள், எவ்வளோ பெரிய மன அழுத்தங்களில் நம்மளுடைய 12 ராசிக்காரர்களும் இருந்தாலும் சரி, அவர்களுடைய ஒவ்வொரு வாழ்க்கையிலும் ஒவ்வொரு விஷயங்களையும் தன்னுடைய பார்வையின் மூலமாக குரு பகவான் அத்தனை ராசி அதிபதிகளுக்குமே ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்க போகிறார். டிவோட்டி நேஷன் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி, சிவகாசியிலிருந்து. இப்போ நம்ம பார்க்க போகிறது மிகப்பெரிய ஒரு முக்கியமான விஷயம். 2025 நம்ம கடந்து கொண்டு இருக்கிறோம். இப்போ ஃபைனல் எண்டுக்கு வந்திருக்கோம். இப்போ ஸ்டார்டிங் அப்படின்னா நம்ம எல்லாருமே எதிர்பார்க்கறது என்ன? 2026 நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய மாற்றம் கிடைக்குமா, மிகப்பெரிய ஒரு முன்னேற்றம் நம்மளுடைய வாழ்க்கையில் வந்துருமா அப்படிங்கிறது தான் நம்ம எல்லாருமே எதிர்பார்க்குறோம். இந்த 2026 உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்களை எந்தெந்த கிரகங்கள் கொடுக்க போகிறது, நீங்கள் எதிர்பார்க்குற ஒவ்வொரு விஷயங்களும் எந்த மாதிரி நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். அப்போ இதை எதன் அடிப்படையில் பார்ப்போம் அப்படிங்கும்போது, கோச்சார கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய சூரிய பகவான், அதுக்கடுத்து செவ்வாய் பகவான், புதன் பகவான், சுக்கிர பகவான், ராகுகேது பகவான், சனி பகவான் போன்ற 8 கிரகங்களை அடிப்படையாக கொண்டு தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த வருட பலன்கள் பார்க்க போகிறோம். அப்போ இந்த 8 கிரகங்களுடைய அமைப்பு இந்த 2026 பிறக்கும்பொழுது எப்படி இருக்குது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துக்கிறோம். பொதுவாகவே பார்த்தீங்கன்னா கிரகங்கள் வருடம் ஆரம்பிக்கும் போது ஒன்று போல் இருக்கா அப்படின்னு பார்ப்போம். அப்போ இந்த வருடத்தில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வருடம் துவக்கத்திலேயே 4 கிரகங்கள், ராஜ கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய கிரகங்களான, முக்குட்டு கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய கிரகங்களான 4 கிரகங்கள் ஒரே ராசியில் அமர்ந்திருக்கிறாங்க, தனுசு ராசியில். அதுவும் காலபுருஷன் ராசிக்கு 9ஆம் இடம். 9ஆம் இடத்துல சூரிய பகவான், புதன் பகவான், சுக்கிர பகவான், அதே போல் காலபுருஷனுக்கு அதிபதியான செவ்வாய் பகவான். இந்த 4 கிரகங்களும் எந்த ராசியில் அமர்ந்திருக்காங்கன்னா நம்முடைய தனுசு ராசியில் அமர்ந்திருக்காங்க. ஓகே, இவங்க 4 பேரும் அமர்ந்தனால என்ன நடக்க போகுது, இதனால பெரிய மாற்றம் வந்துடுமா அப்படின்னா, இந்த 4 கிரகங்களையுமே அந்த தனுசு ராசிக்கு அதிபதியான குரு பகவான் டைரக்டா மிதுன ராசியிலிருந்து பார்க்கார். அப்போ எவ்வளோ பெரிய சிக்கல்கள், எவ்வளோ பெரிய போராட்டங்கள், எவ்வளோ பெரிய மன அழுத்தங்களில் நம்மளுடைய 12 ராசிக்காரர்களும் இருந்தாலும் சரி, அவர்களுடைய ஒவ்வொரு வாழ்க்கையிலும் ஒவ்வொரு விஷயங்களையும் தன்னுடைய செயல்பாடுகள் மூலமாக, தன்னுடைய பார்வையின் மூலமாக குரு பகவான் அத்தனை ராசி அதிபதிகளுக்குமே ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்க போகிறார். இந்த 4 கிரகங்களுமே பார்த்திங்கன்னா நம்மளுடைய உலகியல் ரீதியாக பொருளாதாரத்தில் மிகப்பெரிய ஒரு ஏற்றம் கிடைக்க போகுது. அதே போல் இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா உலகியல் ரீதியாக இன்னொரு பெரிய ஒரு சிக்கல்கள், ஒரு பெரிய மாற்றங்கள் ஏற்பட போகுது. என்ன மாற்றம்னா, ராகு இன்னும் கும்பத்தை விட்டு கடக்கலை. அப்போ கும்பத்தை விட்டு கடக்காதனால கிட்டத்தட்ட இந்த வருடத்தில் குறைஞ்சது பார்த்திங்கன்னா ஒரு மே மாதத்துக்கு பிறகு உலகியல் ரீதியாக சில சீற்றங்கள் ஏற்படும். அது பார்த்திங்கன்னா கொஞ்சம் நமக்கு காற்று மூலமாக ஏதாவது சின்ன சின்ன வியாதிகள், இப்போ நம்ம கொரோனாலாம் வந்துச்சு பார்த்தீங்களா, எதிர்பார்க்காததான் கொரோனா. அதே மாதிரி சின்ன சின்ன வியாதிகள் வருவதற்கான வாய்ப்பு உண்டு. அது நம்மளுடைய இந்தியாவுக்கு மிகப்பெரிய பாதிப்பு கிடையாது. இப்போ இந்த வருடத்தில் ஆரம்பத்தில் பார்த்திங்கன்னா நம்மளுடைய குரு பகவான் மிதுன ராசியில் இருக்கார். அதே போல் பார்த்திங்கன்னா நம்முடைய சூரிய பகவான், புதன் பகவான், சுக்கிர பகவான், செவ்வாய் பகவான் என்ற கிரகங்கள் தனுஷ் ராசியில். ராகு பகவான் பார்த்திங்கன்னா கரெக்டாக எக்ஸாக்டாக கும்பராசியில் இருப்பார். அதாவது துவக்கத்தில் கும்பராசியில் இருப்பார். அதுக்கடுத்து கேது பகவான் பார்த்திங்கன்னா சிம்ம ராசியில் இருப்பார். ஓகேவா. சனி பகவான் ஆல்ரெடி இந்த வருடம் முழுவதுமே என்ன பண்ணுவார், மீன ராசியில் தான் பயணம் செய்வார். இதில் நம்மளுடைய ராகு கேது பகவான் மட்டும் என்ன பண்ணுவாங்கன்னா, டிசம்பர் மாதம் ஆரம்பத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா, ராகு பகவான் மகர ராசிக்குள்ளேயும் கேது பகவான் கடக ராசிக்குள்ளேயும் நுழைவாங்க. நம்மளுடைய குரு பகவான் பார்த்திங்கன்னா இப்போ மிதுன ராசிக்குள்ளே இருக்க குரு பகவான் ஜூன் மாதம் கரெக்டாக ஆரம்பத்தில் என்ன பண்ணுறாரு, கரெக்டாக கடக ராசிக்குள்ளே நுழைகிறாரு. அதுக்கப்புறம் அதிசாரமாக அவர் என்ன பண்ணுவார்,
சிம்ம ராசிக்குள்ளே நுழைவார். அப்போ இந்த கிரக அமைப்புகள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது வருட கிரகங்களில் இந்த வட்டம் குரு பகவான் மட்டுமே கொஞ்சம் அதிகமாக 3 ராசிக்கு தன்னுடைய பயிற்சிகளை செலுத்துகிறார் என்று பார்க்குறோம். மற்ற கிரகங்கள் எல்லாமே அந்தந்த நிலையில் மாத கிரகங்கள் அப்படியே கரெக்டாக 45 நாட்களுக்கு ஒருக்க செவ்வாய், சுக்கிரன், புதன் இவங்கெல்லாம் கரெக்டாக அவங்கவுங்க வேலையை செய்வாங்க. சூரிய பகவான் கரெக்டாக மாதத்துக்கு ஒருக்க அவர் என்ன பண்ணுவார், பயணம் செய்வார். இப்போ இந்த கிரகங்களுடைய அமைப்பின் ரீதியாக உங்களுடைய ராசிக்கு எப்படி இருக்குங்கிறத நம்ம பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். விருச்சிக ராசி அன்பர்களுக்கு 2026ஆம் ஆண்டு வாழ்க்கையில் நிம்மதியாக இருக்க முடியுமா? நிம்மதியாக இருக்கிறது மட்டும் போதுங்க, நாங்கள் எதையுமே எதிர்பார்க்கல. நிம்மதி மட்டும் கிடைச்சா சொல்லுங்கள், அது எங்கே கிடைக்குன்னு சொல்லுங்க, போய் வாங்கிக்கிறோம் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு தான் கடந்த காலங்களில் என் அன்பார்ந்த விருச்சிக ராசிக்காரங்க சந்திச்சுக்கிருக்கீங்க. எந்த கிரகம் வந்தாலும் எங்களை மட்டும் புரட்டி புரட்டி எடுக்கிறாங்களே, எங்களை மட்டும், அதாவது என்ன சொல்லணும்னா துவைச்ச துணியை எப்படி புழிஞ்சு எடுப்பாங்களோ அந்த அளவுக்கு எங்களுடைய வாழ்க்கையை கந்தல் கிழித்தல் என்ற செயல்பாடுக்கு ஏற்றவாறு எங்களை புழிஞ்சிடறாங்களே. இந்த நிலையிலிருந்து ஒரு மாற்றம் வருமான் என்று எதிர்பார்த்து காத்திருக்கின்ற அன்பார்ந்த விருச்சிகராசி என்பவர்களுக்கு கிரகங்கள் அனைத்துமே இந்த வருடத்தில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தையும் மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தையும் கொடுக்க போகிறார்கள் என்பது உண்மை. விருச்சிகராசிக்கு ஒரு விஷயம் சொல்லலாம், நீங்கள் எங்கேயும் எப்பொழுதுமே வாயை மட்டும் கொடுத்துடாதீங்க. யார்கிட்டயா ஒரு போய் வாக்கு மட்டும் கொடுத்துடாதீங்க. எப்போ வரையும்? ஜூன் மாதம் 2ஆம் தேதி வரையும். உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்து அதிபதி என்று சொல்லக்கூடிய குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல ஜூன் 2ஆம் தேதி வரையும் அமர்ந்திருக்கிறார் மிதுன ராசியில். அப்போ 2ஆம் தேதி வரையும், ஜூன் 2 வரையும் நீங்கள் உங்களுடைய பொருளாதாரம், உங்களுடைய எதிர்காலம், உங்களுடைய முன்னேற்றம், உங்களுக்கான வாழ்க்கை, இதை மட்டும் யோசித்து செயல்படுத்துங்க. எங்கேயாவது போய் வாண்டடாக போய் நான் முடிச்சு கொடுக்கேன், நான் செஞ்சு கொடுப்பேன், நான் பார்த்துக்கிறேன், என்னால் முடியும் அப்படிங்க மட்டும் செய்ய வேண்டாம். ஏன்னா பொதுவாகவே விருச்சிக ராசிக்காரர்கள் தன்னுடைய மனசில் அவ்வளோ கவலை, அவ்வளோ போராட்டங்கள், அவ்வளோ பிரச்சனைகள், இன்னல்கள், ஒருவேளை சாப்பாட்டு கூட தன்னை நகர்த்த முடியாத சூழ்நிலையில் நீங்கள் இருந்தால் கூட ஒரு உதவின்னு ஒருத்தவங்க வந்து உங்கள்கிட்ட கேட்டால் போதும், நீங்கள் சாப்பிட்றதுக்கு ஒரு 50 ரூபா 100 ரூபா வச்சுருந்தாலும் அதை தூக்கி கொடுத்துட்டு நீங்கள் சாப்பிடுங்க, நீங்கள் நல்லா இருங்க போதும் அப்படின்னு சொல்லி வெறும் தண்ணியை குடிச்சிட்டு படுக்கிறவங்க தான் நீங்கள். ஏன்னா அவங்களுடைய இயல்பான குணமே நம்ம படுற கஷ்டம், நம்ம படுற அழுத்தம், நம்ம படுற போராட்டம் நம்ம சார்ந்தவங்களோ நம்மகிட்ட உதவி கேட்குறவங்களோ பட வேண்டாம், அவங்களாச்சும் நிம்மதியாக இருந்துட்டு போட்டுமே அப்படின்னு தான் நீங்கள் நினச்சி இன்னும் பல நபர்களுக்கு ஏணியாகவே செயல்பட்டு இருக்கீங்க. அப்போ ஏணியாக இருப்பது பல பேருக்கு ஏற்றம். ஏணி எப்போ ஒரு உயர்ந்த நிலைக்கு வரும் அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும்ல, அந்த கேள்விக்கான அங்கீகாரம் ஜூன் மாதம் 2ஆம் தேதியிலிருந்து குரு பகவான் கொடுப்பார். நீ நல்லவர், நீ நல்ல பெண்ணு, நீ தங்கமான பொண்ணு, நீ நேர்மையான பொண்ணு, உன்னுடைய வாழ்க்கை இனிமே மாறப்போகுது அப்படின்னு சொல்கிற அளவுக்கு நம்மளுடைய விருச்சிக ராசி ஆண்களுக்கும் சரி, விருச்சிக ராசி பெண்களுக்கும் சரி குரு பகவான் அற்புதமாக அள்ளி வழங்க போகிறார். அப்போ ஜூன் 2ஆம் தேதி வரையும் மீண்டும் இதே போராட்டமா, மீண்டும் இதே பிரச்சனையா அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். நான் சொல்கிறேன், ஃபஸ்ட்டு ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க. 2ஆம் தேதி வரை நான் பிரச்சனைன்னு சொல்லவே இல்லை. ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி தான், நீங்களாக இருங்க. யாருக்காகவும் எந்த விஷயத்திலும் எக்காந்த கொண்டும் முந்திரி கொட்டை மாதிரி ஓடி போய் உதவாதீங்க. யாரோடைய பிரச்சனையும் வாங்கி ஸ்டோர் பண்ணாதீங்க மனசுக்குள்ள. ஏன்னா அது மனசு தான், அதுவும் பாவம் இவ்வளோதானே இருக்கு இருதயம், அதுக்குள்ளே போட்டு உங்கள் பிரச்சனையை நீங்கள் தாங்கிறதே பெரிய விஷயம். நீங்கள் மற்றவங்க பிரச்சனையும் ஏதோ பேங்கில் பணத்தை கட்டினா எப்படி பேங்கில் வாங்கி பணத்தை வாங்கி பெட்டிக்குள்ளே வைக்கிறாங்களோ அது மாதிரி நீங்கள் வாங்கி வச்சுக்கிட்டு இருந்தால் வெடிச்சு சதறிடும். ஸோ அதனால் என்ன சொல்ல வரேன்னா, ஜூன் 2 வரையும் நீங்கள் மற்றவங்களுடைய பிரச்சனைகளையும் மற்றவங்களுடைய விஷயங்களையும் தலையிடாமல் உங்களுக்கான ஒரு பொருளாதார விஷயங்களை மட்டும் கரெக்டாக நோக்கி பயணிச்சிங்கன்னா குருவுடைய அற்புதமான பார்வை உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல விழுந்ததுனால நீங்கள் வெற்றியாளராக மாறுவீர்கள். மேக்சிமம் நம்மளுடைய விருச்சிக ராசி என்பர்கள் பிப்ரவரி மாதம் தொடங்கிய முதல்
உங்களுடைய லெவலே எவ்வளோ பெரிய சிக்கல்கள், எவ்வளோ பிரச்சனைகள், எத்தனை பேர் போட்டு உங்களை போட்டு மேலே ஏறி உட்காந்து லாக் பண்ணாலும் சரி, அப்படியே தூக்கி போட்டு பந்தாடி போய்கிட்டே இருக்கலாம். உங்களுடைய இயக்கம், உங்களுடைய செயல்பாடு வெற்றிகரமான சூழ்நிலை உருவாக்கும். உங்களுடைய முயற்சி வெற்றி அடையும். அப்போ ஜூன் 2 கிட்டத்தட்ட அக்டோபர் 31 வரையும் நம்மளுடைய விருச்சிகராசி அன்பர்களுக்கு யாருக்கெல்லாம் சொந்த வீடு கட்டணும்னு ஆசை இருக்கோ கட்டிடலாம். யாருக்கெல்லாம் திருமணம் முடிக்கணும்னு ஆசை இருக்கோ திருமணம் முடிச்சிடலாம். திருமணத்துக்கான கால வயதில் உள்ள அனைவருக்குமே திருமண தடைகள் விலகி திருமணம் நடப்பதற்கான பாக்கியம் இருக்கும். செகண்ட் மேரேஜுங்க. ஃபர்ஸ்ட் மேரேஜில் எப்படி நண்பர்கள்ட்ட ஏமாந்தமோ அதே மாதிரி வாழ்க்கை துணையிட்டையும் ஏமாந்துட்டேன். என்னுடைய வாழ்க்கை துணை என்னை எந்த அளவுக்கு அழுத்தம் கொடுக்கக்கூடாதோ அந்த அளவுக்கு என்னுடைய வாழ்க்கையில் அழுத்தத்தை கொடுத்து என்னை கஷ்டப்படுத்திட்டாங்கன்னு ஒரு கவலையிலையும் வருத்தத்திலும் இருக்கின்ற அன்பார்ந்த விருச்சிகராசி ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி உறுதியாக சந்தோஷம் உண்டு. 2வது திருமணத்துக்கு காத்திருப்பவர்களுக்கு 2வது திருமணம் பாக்கியம் உண்டாக போகுது. பெண்களுக்கு கவலைகளை மறந்து, கஷ்டங்களை மறந்து, துயரங்களை தூக்கி எறிஞ்சிட்டு இன்பங்களை மட்டுமே பெறுவதற்கான ஒரு பாக்கியம் உண்டு. இந்த வருடத்தில் நீங்கள் மேக்சிமம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முட்டி வலி அதிகமாக வருவதற்கான வாய்ப்பு உண்டு. முட்டிக்கு கீழே அடிப்பாதம் வரையும் கொஞ்சம் வலிகள் வந்தால் உடனே மருத்துவரை பார்த்துருங்க. அசால்ட்டாக இருக்கக்கூடாது. இந்த 2026 நம்மளுடைய விருச்சிகராசி என்பவர்களுக்கு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடிய அளவுக்கு குருவோடைய ஆதிக்கம் நன்றாக இருக்குது. அதுக்கேற்றவாறு இந்த வருடத்தில் இறுதியில் ராகு பகவான் உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துலேருந்து 3ஆம் இடத்துக்கு வந்துடுவார். ராகு 3ஆம் இடத்துக்கு வரலாம், தப்பு கிடையாது. அதே போல் 10ஆம் இடத்துல இருக்க கேது என்ன பண்ணுவார், 9ஆம் இடத்துக்கு போயிடுவார். அப்போ கிரகங்கள் உங்களுக்கு ரொம்ப அதிகமான நன்மைகளையும் அதிகமான மாற்றங்களையும் கொடுக்க போகிறாங்க. இந்த வருடத்தில் நீங்கள் என்ன வழிபாடு செய்யணும் அப்படின்னா, மகாலட்சுமி அன்னையை வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா லைஃப் சூப்பராக இருக்கும், சிறப்பாக இருக்கும், மகிழ்ச்சியாக இருப்பீங்க. 2026 உங்களுடைய குடும்பம், உங்களுடைய வாழ்க்கை என்ற செயல்பாடை மட்டும் யோசித்து செயல்பட்டால் வெற்றி என்பது உறுதியாக உண்டு என்பதை கூறிக்கொள்கிறேன். நேர்களே, தற்போது வரை நீங்கள் பார்த்தது பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கான இந்த 2026 உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்களை கிரகங்கள் கொடுக்க போகுது, நீங்கள் எதிர்பார்க்குற விஷயங்களில் என்னென்ன விஷயங்கள் நடக்க போகுது, என்னென்ன விஷயங்களில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிற பற்றி பார்த்துருக்கீங்க. இது பார்த்தீங்கன்னா வருடத்தின் பொது பலன்களை. இதை தாண்டி உங்களுடைய மனசில் இந்த 2026 உங்களுடைய வாழ்க்கையில் நிறைய விஷயங்களை எதிர்பார்க்கலாம். திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், தொழில் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், வேலை சம்மந்தப்பட்ட விஷயங்கள், அதே போல் குடும்ப ஒற்றுமை சம்மந்தப்பட்ட விஷயங்கள். என்னால் முடியலை, நான் எவ்வளவோ இறங்கி போயிட்டேன், ஆனால் என்னை மீண்டும் மீண்டும் ஒரு பிரச்சனை உண்டு பண்ணிகிட்டே இருக்காங்க, அது யாருன்னே கண்டுபிடிக்க முடியல அப்படிங்கிற விஷயங்கள், இப்படி எந்த சம்மந்தப்பட்ட உங்களுடைய ஜாதக ரீதியான விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் தாராளமாக என்னை தொடர்பு கொள்ளலாம். கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள், அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க. கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுடைய சுய ஜாதக ரீதியாக உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்களை ஏற்படுத்த முடியும், அதுக்கு நீங்கள் என்ன வழிபாடு செய்யணும், என்ன பரிகாரங்கள் செய்யலாம், வழிபாடு செஞ்சே மாற்றம் ஏற்படுத்திக்கலாமா, அல்லது உங்களுடைய ஜாதகத்தில் கொஞ்சம் கிரகங்கள் பலவீனமாக இருந்தால் என்ன பரிகாரங்கள் செஞ்சால் நீங்கள் ஒரு மிகப்பெரிய முன்னேற்றத்தை அடைய முடியும் என்பதை பற்றி தெளிவாக தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் டீட்டெயில்ஸ் அனுப்பிவிடுங்க. ஃபஸ்ட்டு உங்களுடைய பேர், நீங்கள் உங்கள் டேட் ஆஃப் பர்த் டைம், அதுக்கப்புறம் நீங்கள் எந்த ஊர்லேருந்து பேசுகிறீங்க, தற்போது நீங்கள் எந்த நாட்டிலேருந்து பேசுகிறீங்க அப்படிங்கிறத ஃபுல் டீட்டெயில்ஸ் அனுப்புங்க. கண்டிப்பாக உங்களுடைய சுய ஜாதகம் சம்மந்தப்பட்ட அத்தனை விதமான கேள்விகளுக்கும் பதிலளிக்க நான் காத்திருக்கிறேன். அதேபோல் நம்மளுடைய நேயர்கள் அனைவருக்கும் எனது இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.